நான் டாக்டர் சுஜிதா, ஹோமியோபதி சைக்கியாட்ரிஸ்ட். அறிவை பகிர்வோம், சேர்ந்தே வளர்வோம். அடுத்த முக்கியமான காரணம் ப்ரெக்னென்சி டைமில் எது குழந்தையோட பிரெயின் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மாவோட ஸ்ட்ரெஸ், மெட்டர்னல் ஹெல்த். அதுதான் இன்னொன்று முக்கியமான காரணம். அது என்ன பண்ணும் குழந்தைய அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம பிரெயினில் ஹைப்போதலாமஸ்ங்கிற பார்ட் ஆக்டிவேட் பண்ணும். அது என்ன பண்ணும்? பிட்யூட்டரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும். அது அட்ரினல் கார்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணி அங்கேருந்து தான் கார்டிசால் செக்ரேட் ஆகும். இந்த கார்டிசால் ப்ளசண்டாவை ரீச் பண்ணும்போது ஆனால் ப்ளசண்டா எப்பயுமே அந்த கார்டிசாலால் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ப்ளசண்டா கிட்ட பேரியர் இருக்குது. அது அந்த பேரியர் என்ன பண்ணுன்னா கார்டிசாலை தன்னை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஆனால் ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ், ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை ரொம்ப சிவியராக அந்த அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, மனநல பாதிக்குது அப்படின்னா அது பேரியரை கம்மி பண்ணும். ப்ளசண்டாவில் இருக்க கார்டிசால் பேரியர் கம்மியாகிட்டே இருக்கும், கார்டிசால் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது குழந்தைய ரீச் பண்ணும். பிரெயினை ரீச் பண்ணும்போது அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா எபிஜெனட்டிக் சேஞ்சஸ், அதாவது ஜீன்ஸ் மாறாது, ஆனால் ஜெனட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அதை அஃபெக்ட் பண்ணும். அப்போது நம்ம ஜீன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அது ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும் நமக்கு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் வர்றதுக்கு. அடுத்து என்ன பண்ணும் கார்டிசால் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்லூக்கின்ஸ், இன்டர்லூக்கின்ஸ் நிறையா செக்ரேட் பண்ணும். அது செக்ரேட் பண்ணும்போது என்னாகும்? அதுவும் பிரெயினில் நிறைய டேமேஜஸ் காஸ் பண்ணும். அடுத்தது பிரெயின் ஸ்ட்ரக்சரையும் அதோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், கெமிக்கல்ஸ் ஆஃப் பிரெயினில் இருக்க கெமிக்கல்ஸையுமே அதை அஃபெக்ட் பண்ணும். இதனால் குழந்தையோட பிரெயினில் அஃபெக்ஷன் இருக்கும். எந்தெந்த பார்ட்லாம் அஃபெக்ட் ஆகும் மெயினாக அப்படின்னு பார்த்தோம்னா ஹிப்போகேம்பஸ், டெம்போரல், ப்ரீஃப்ரான்டல், இதெல்லாம் அப்புறம் அமெக்லாடா, இதெல்லாம் ஸ்பெஷல் கிட்ஸ், நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டரில் இருக்க கிட்ஸுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ப்ரீஃப்ரான்டல் தான் பிளானிங், டிசிஷன் மேக்கிங். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ப்ரீஃப்ரான்டல் ஏரியா. டெம்போரல் லோப் ஸ்பீச்சோட ஏரியா, அப்புறம் ரிசப்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் லாங்குவேஜ், மெமரிக்கு, அதுக்கப்புறம் எமோஷன்ஸ், அமெக்லாடா, ஹிப்போகேம்பஸ், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸ்ட்ரக்சரலாகவும் சரி, நியூரான் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் சரி. ஒரு ஏரியாவில் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும், இன்னொரு ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் நியூரான் கம்மியாக இருக்கும். ஸோ சில ஏரியாஸ் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க, சில இதில் ரொம்ப சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக வரும்னு இல்லை ஸ்ட்ரெஸ்னால். பட் ப்ரொலாங் ஸ்ட்ரெஸ் அப்நார்மலிட்டி ஜீன்ஸோடு இருக்கும்போது அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை ரொம்பவே பாதிக்கும். அடுத்தது நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, அந்த மெட்டர்னல் ஹெல்த்தை ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ஹெல்த்தியான பேபியை கொண்டு வரதுன்னு பார்க்கலாம்.